வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட சவால் போட்டு போகிறாங்க, நீ கண்டிப்பாக வருவேன்னு. அதே மாதிரி விஜய் அங்கே போகிறாரு. அதை பார்த்து வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து விஜய் போலீஸோடு வராரு. இந்த மாதிரி என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா எல்லாருமே வந்து தவறான முடிவுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க போலீஸு. இங்கே பாருங்கள், இவங்க எல்லாருமே நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே என்ன பண்ணுறது திரும்ப தவிக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அன்பரசு என்ன பண்ணுறாரு, விஜய் மேலே பழி போடுறாரு. இந்த மாதிரி வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பழி போடுறாரு. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து விஜய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வெண்ணிலா வந்து இந்த மாதிரி நடந்துடுச்சு, விஜய் வந்து பாவம் இதுக்காக இவ்வளோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு வழி தெரியலம்மா, நீயும் விஜய் சேர்றதுக்கு இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு பசுபதி. அதை கேட்டு வெண்ணிலா என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை நம்ம காவேரி வந்து பசுபதிக்காங்க தேடி வராங்க. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, உனக்கு பாவம் புண்ணியம் பண்ணதுக்கு நல்லா வந்து வச்சு செஞ்சுட்ட வந்து விஜயை, நீ எல்லாம் கண்டிப்பாக அனுபவிப்ப, இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி கிடையாதான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதை கேட்டு வெண்ணிலா வந்து இப்போ ஒன்றும் கெட்டு போல, என்னை வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா இந்த பிரச்சனைலேருந்து நான் காப்பாற்றுறேன், நீ யாரடி காப்பாற்றுறதுக்கு, நான் காப்பாற்றுவேன், என் புருஷனை எப்படி காப்பாற்றுறீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. இங்கே காவேரி வந்து வந்தோடனே காவேரி பார்த்துட்டு அதிர்ச்சி தாத்தா நீ ஏமா இங்கே வந்த அப்படின்னோடனே, ஏன் காவேரி இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பின்ன நீங்கள் இங்கே இருக்கும்போது நான் எங்கே இருப்பேன் அப்படின்றாங்க. ஏன் காவேரி இவ்வளோ பண்ணுற, நான் வந்துடுவேன் காவேரி நீ போ அப்படின்னோடனே பார்த்தா கூடவே வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க ராதாவை பார்த்து நான் சித்தி நீங்களா அப்படின்னோடனே, உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலக்கிறாங்க. பரவாயில்ல சித்தி, நீங்கள் சித்தி இங்கே வந்தீங்க, நான் வராமல் எப்படி பார்க்கறது, இந்த ஆள் பண்ணி வச்ச வேலைக்கு இந்த ஆள் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றாங்க. ராதா நீ எதுக்கு வந்து இங்கேருந்து போ அப்படின்றாரு. அதெல்லாம் போக முடியாது, இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க, என்னோட விஜயை வெளியே கூட்டுவாங்க அப்படின்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. அதெல்லாம் முடியாது, அப்படி முடியாதுன்னா இந்த ராதா அடுத்த நிமிஷமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்பரசு யோசிக்கிறாரு. இங்கே பாரு ராதா சொன்னதை கேளு, நம்ம புள்ள நல்லா வாழணும்னா இவன் உள்ளே இருந்து தான் ஆகணும், இவன் நம்ம பிள்ளையை வீட்டை விட்டு துரத்திருக்கான், இதை பண்ணி தான் உங்களுக்கு பெரிய விஷயமாச்சா, விஜய் எவ்வளோ பண்ணியிருக்கான், நம்ம பொண்ணு இப்போ படிச்சுட்டு இருக்கான்னா அதுக்கு காரணம் விஜய் தான், நம்ம பிள்ளையை படிக்க வச்சது விஜய் தான், ஏன் இவ்வளோ நாள் வரைக்கும் என்னை வீட்டில் வச்சிருந்து பார்த்து எல்லாமே விஜய் தான் பண்ணான், ஆனால் அவ்வளோ பண்ணது கூட நன்றி கெட்டுத்தனமா இப்படி பண்ணியிருக்கீங்க, சே நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இங்கே பாரு ராதா சொன்னால் கேளணுன்னு, அதெல்லாம் கேட்க முடியாது, இந்த நிமிஷமே விஜய் வெளியே வந்து அவனை வரல அப்புறம் நான் சொன்னதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் வந்து அன்பரசும் கேஸை வாபஸ் வாங்குறாரு. நான் மன்னிச்சிடுங்கன்னு போலீஸ்கிட்ட. போலீஸ் வந்து இந்த மாதிரி தவறான விஷயம் மறுபடியும் பண்ண உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு திட்டி விட்டு அனுப்பிச்சி விடுறாங்க. இங்கே விஜய் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே ஓடி வந்து சித்தி தேங்க்ஸ் சித்தின்றாரு. நீ காவேரிக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு. காவேரிக்கா அப்படின்னோடனே, ஆமாப்பா காவேரி என்னை தேடி வந்திருந்தா, எனக்கும் ஒன்றும் புரியல, முதல்ல எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னா, இந்த மாதிரி உன்னை வெண்ணிலா வந்து தொல்லை பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்து சொன்னா, அப்போ தான் எனக்கும் எல்லா விஷயமும் புரிஞ்சுது, அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன், நீ இங்கே இருக்கும்போது நான் எப்படிப்பா நிம்மதியாக இருக்க முடியும், இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அதனால் சித்தியை தப்பாக நினச்சிக்காதப்பா அப்படின்றாரு. என்ன சித்தி இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி சித்தி, நான் எப்படி சித்தி அப்படிலாம் நினைப்பேன் அப்படின்னோடனே அப்படியே வந்து 2 பேருமே வந்து கண்ணீர் விடுறாங்க. சரிப்பா காவேரி பற்றியா சொன்ன மாதிரி உன்னை வெளியே எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. காவேரி வந்து பார்க்குறாங்க. காவேரி வந்து விஜய் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா இருக்கீங்கல்ல, இங்கே உங்களை எதுவும் பண்ணலை அப்படின்னு, எனக்கு எதுவும் பண்ணலடி அப்படின்றாரு. நீ ஏன்டி இப்படி வந்து அலையிற, இந்த மாதிரி டைமில் நீ இங்கெல்லாம் வரக்கூடாது காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்களே இங்கே இருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் வந்தால் மட்டும் என்ன தப்பு, அதனால் நான் வரதான் செய்வேன், இங்கே பாருங்கள் நான் இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்றாங்க. சரி காவேரி சாப்பிட்டியா, ஏதாவது குடிக்கிறியா அப்படிங்க, என்னங்க நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க, பின்ன வேறு என்ன கேட்குறது, நீ எனக்கு நல்லா தெரியும் இந்த டென்ஷனில் நீ எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டே காவேரி அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்டேங்க விடுங்க அப்படின்னு. இல்லை காவேரி எனக்கு நல்லாவே தெரியும், நான் இப்படி இருக்கிறதால நீ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், குழந்தை பாவம் இல்லை காவேரி அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தாத்தா வந்து என்ன காவேரி விஷயம் அவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தாத்தா பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி முடிக்கிறாங்க விஜய் காவேரி.